வெல்கம் டு அவர் சேனல் விஜி கணேஷ் விலாக்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழ ஐஸ்கிரீம். ஸோ பலாப்பழத்தில் எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பலாப்பழ சுளைகள் பார்த்தீங்கன்னா 7. ஸோ அந்த 7 சுளைகள் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் இல்லையா, அதில் வந்து பாதி மில்கை கொட்டி கொஞ்சம் நல்லா சூடுபடுத்த ஆரம்பித்தேன். ஸோ அந்த மில்க் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அடிப்பிடிக்காமல் இருக்காது கிளறி விட்டே இருந்தேன். ஸோ பால் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுலேருந்து வந்து ஒரு 4 ஸ்பூன் பாலை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். ஸோ அது எதுக்காகனா, நான் வந்து இப்போ வந்து பால் இன்னும் நான் திக்காக ஆகிறதுக்காக ஸோ 1 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணாண்டேன். ஸோ நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன் பவுடர் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 1 ஸ்பூன் கோதுமை மாவு தான். டைரெக்டாக அந்த பாலில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் பவுடர் மிக்ஸ் ஆக லேட் ஆகும். ப்ளஸ் கட்டி ஆகுறதுக்காக ஃபஸ்ட்டு தனியாக அந்த கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட நான் பாலை சேர்த்து கிளற ஆரம்பிச்சேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கிளறி விட்டே இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தா கிளறி விட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணேன். ஸோ 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து கிளறி விட ஆரம்பித்தேன். அந்த லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாது, சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நல்லா பாலத்துக்குமே கிளறி விட்டே இருந்தேன். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகிடுச்சு. திக்கானதுக்கப்புறம் பாலை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். அப்படியே சூடான பாலை மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் அது இல்லையா, ஸோ நல்லா ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆற விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மிக்சியில் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா பலாப்பழத்தை போட்டு ஒரு 3 தடவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போதே கொஞ்சம் பலாப்பழம் நச்சு தான் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாக நல்லா க்ரீமி பதம் வர வரைக்கும் 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணேன் ஃபாஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கண்டென்ஸ்டு மில்க்கையும் இந்த மிக்சியில் போட்டு திருப்பி அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணேன். ஸோ அதையும் இதே மாதிரி ஒரு 2 தடவை நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் கொஞ்சம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு திரும்ப நல்லா இந்த பலாப்பழ மிக்சரை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் தேடி பார்க்கும்போது எங்கள் வீட்டு சும்மா அந்த பிளாஸ்டிக் டப்பா தான் இருந்துச்சு. இதில் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பலாப்பழ மிக்சரை போட்டு நல்லா ஒரு காற்று போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா மூடி போட்டு வச்சு ஃப்ரீசரை கொண்டு போய் வச்சுட்டேன். ஒரு 3 hours கழித்து ஃப்ரீஸ் வந்து எடுத்து திருப்பம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணினேன். ஏன்னா அப்போ தான் வந்து க்ரீமியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 4 தடவை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைம்ஸ் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துச்சு. ஸோ நான் 2 தடவை தான் பிளெண்ட் பண்ணேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அடுத்து ஒரு 8 hours வந்து ஃபுல் ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 8 hours கழித்து எடுத்து பார்க்கணும்னு பார்த்தா ஐஸ்கிரீம் வந்து செம க்ரீமியாக இருந்துச்சு. நான் கம்மியாக பண்ணதால ஜஸ்ட் ஸ்பூன் வச்சே நான் எடுத்துட்டேன். என்கிட்ட இப்போ ஸ்கூப் பண்ண அந்த கரண்டியும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா டாப்பிங் வந்து பார்த்தா மேலே சீசனிங் வந்து நான் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸும் போட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட் இருந்துச்சு. இது வந்து விட்டமின் ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இது கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.